வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் ஒரு பிளானில் இருக்க. விஜயா மனோஜை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, நாளைக்கு உனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, நீ கண்டிப்பாக என் கூட கோவிலுக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. நானே ரோஹிணிக்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இத்தனை நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கிறேன், ஏதாவது கிடைச்சுதான்னு முத்து கேட்க, கிடைச்சிடுங்கிறாரு மனோஜ். இதைத்தான் நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கன்னு ரவியும் சொல்ல, மனோஜ் அவங்கள முறைக்கிறாரு. பாவம், அவர் கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். டேய் மனோஜ், அம்மா தான் அந்த சாமி, பவர்ஃபுல்லான சாமி, பூஜை பண்ணினா உனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறாங்கல்லடா. நீயும் அந்த கோவிலுக்கு போய் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும், அதுவும் நேர்மையான வழியில் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாயேன் அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரையும் இவங்க 2 பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க. அது சரி, சாமி கிட்ட வேண்டுனா மட்டும் கொடுக்குமா? நாமளும் ட்ரை பண்ணணும், அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு மனோஜ் சொல்ல, முத்துவுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைய ஆயிடுது. பாருடா, புதுசாக உழைக்கிறத பற்றியெல்லாம் பேசுகிற அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. நான் என்ன உழைப்பு உழைக்கிறேன்னு எனக்கு இல்லை தெரியும்னு பார்க்குறாரு மனோஜ். அண்ணாமலையுமே ஏதோ வினோத ஜந்துவை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. மனோஜ், சாமி கும்பிட்றதெல்லாம் பேசிக் விஷயந்தான், மற்றதெல்லாம் நம்ம எஃபர்ட்டு தாங்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ், சாதாரணமாக உனக்கு சாமி நம்பிக்கையெல்லாம் அதிகமாச்சே, அதனால தானே பேரே மாற்றி வச்சிருக்கேன்னு ரவி சொல்ல, விஜயாவுக்கு டென்ஷன் ஆகுது. நாம என்ன பேசிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கடுப்பாகிறவங்க. ஷோ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆளுக்கு பேசி இவனை குழப்பாதீங்கன்றாங்க விஜயா. ஆமாம்மா, இல்லைண்ணா, சார் ரொம்ப தெளிவாக இருப்பாரு அப்படின்னு முத்து கிடைச்ச கேப்லையும் கெடா வெட்டிக்கிட்டே இருக்காரு. அத்தை, எந்த கோவில்னு சொல்லுங்க அத்தை, தெரிஞ்சவங்க இருந்தா பூஜையை சிறப்பாக செய்ய சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, உனக்கு கோவில் வாசல்ல பூ கட்டுறவங்கள தான் தெரியும், வேற என்ன தொழில் அதிபரியா தெரியும் அப்படின்னு விஜயா பட்டுன்னு சொல்லிட. நாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம், நமக்கு வேண்டியது தானே நிற்கிறாங்க மீனா. உனக்கு மட்டும் பெரிய தொழிலதிபர் அவங்க இவங்களெல்லாம் தெரியுமான்னு கேட்குறாரு அண்ணாமலை. எந்த சூழ்நிலையிலையும் மீனாவை உன்னால மட்டமா பேசாம இருக்கவே முடியாது இல்லையா அப்படின்னு கேட்க, மீனா முகம் சுண்டி போய் நிற்கிறாங்க. விடுப்பா, அம்மாவுக்கு இது பழகி போச்சு, தூங்கும்போது கனவுல கூட மீனாவை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க போல அப்படிங்கிறாரு முத்து. டேய், நான் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, இப்போ அதை மட்டும் பேசுங்கிறாரு அண்ணாமலை. டேய் மனோஜ், நான் சொல்கிறத கேளு, எப்படியும் நான் உனக்கு நல்ல பொண்ணாக தான் பார்க்க போகிறேன். பார்க்குற பொண்ணு நல்ல பணக்கார வீடாக இருந்தா அந்த வீட்டிலே பணத்தை வாங்கி ரோஹிணி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு மனோஜ் மாதிரியே கொஞ்சம் கூட மாத்தாம யோசிக்கிறாங்க விஜயா. மனோஜ் திடுக்குன்னு பார்த்தாலும் வாய் திறக்காம உட்கார்ந்துருக்காரு. நாளைக்கு நீ கோவிலுக்கு வந்து நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா உனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்க அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நான் கண்டிப்பா வர்றேன், ஆனால் நாளைக்கு மட்டும் என்னால் வர முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படி என்ன தாண்டா உனக்கு வேலை இருக்கு, நானும் தான் நாளைக்கு நல்ல நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு விஜயா எரிச்சல் ஆகிட்டு இருக்காங்க. அதனால தாம்மா நானும் வர முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா இவன் ஒரு நாள் இல்லாமல் இவ்வளோ பேசுகிறான் அவங்க அம்மாவுக்கு எதிரான்னு அண்ணாமலை பார்க்குறாரு. ஏண்டா கொஞ்ச நேரம் அந்த வேலையை தள்ளி போட முடியாதா அப்படின்னு ரவி கேட்குறாங்க. மனோஜ், ஆன்டி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, போயிட்டு வாங்கலேன்றாங்க ஸ்ருதி. என்னோட நிலைமை இதுங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு மனோஜ் சலிப்பாக உட்காந்துருக்காரு. அப்படி என்னடா வேலை இருக்குது நாளைக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிற மனோஜ், ஐயோ அப்பா, நாளைக்கு கல்யாணம் இருக்குன்னு கத்துறாரு. எல்லாரும் ஓஹோன்னு பார்க்க விஜயா மட்டும் கொஞ்சம் அதிர்ச்சியாகி மனோஜை தொட்டு, ஏய் என்ன கல்யாணமா, யாருக்குன்னு கேட்குறாங்க. என்ன இது, இவர் பாட்டுக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காரு, யாருக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஸ்ருதி ரவியையும் மீனா முத்துவையும் பார்க்குறாங்க. மனோஜ் எந்த பதிலும் சொல்லாமல் திருட்டு பார்வையோடவே உட்கார்ந்துருக்க, எல்லாரும் அவரையே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. சட்டுன்னு சுதாரிச்சுக்கிறவரு, அது என் ஃப்ரெண்டுக்குமா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அப்படியான்ற மாதிரி பார்க்குறாங்களே தவிர தெளிவாக பார்க்கல. உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணங்கிறதெல்லாம் சரி, நீ போகலைன்னாலும் அவனுக்கு கல்யாணம் ஆக தான் போகுது, ஆனால் நீ கோவிலுக்கு வந்தாதானே உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ அம்மா, நான் இருந்தாதான் அங்கே கல்யாணமே நடக்கும்னு பார்க்குறாரு மனோஜ். கோவிலுக்கு போயிட்டு அப்புறமா வந்து உன் ஃப்ரெண்டை போய் பார்த்துக்கோடா அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் எதுவும் பேசாமல் உட்காந்துருக்காரு. ஒழுங்கா நீ நாளைக்கு என் கூட கோவிலுக்கு வர்ற அப்படின்னு விஜயா ஃபைனலாக சொல்லி முடிக்க, இல்லைம்மா
நான் போய் தான் ஆகணுன்றாரு மனோஜ். என்னடா இவங்கிற மாதிரி விஜயா பார்க்க நான் போகலைன்னா அங்கே கல்யாணமே நடக்காது அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் என்னடா சொல்ற அப்படின்னு விஜயாவும் ரொம்ப அழுத்தமாக கேட்டுட்டு இருக்காங்க. டேய் மாப்பிள்ளை இல்லைன்னா தாண்டா கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ளை ஃப்ரெண்டு இல்லைன்னா கூடவா கல்யாணம் நடக்காது அப்படின்னு முத்து கேட்க, டேய் என் ஃப்ரெண்டுக்கு நான் தாண்டா மாப்பிள்ளை தோழனா நிற்க போகிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பரவாயில்லடா உன்னையும் ஒருத்தன் மாப்பிள்ளை தோழனா இருக்க கூப்பிட்டுருக்கான் பாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மீனா எதுக்காகவோ முத்துவை பார்க்குறாங்க. ஏங்க கொஞ்சம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பேசக்கூடாது அவ்வளவுதானே, காருக்கு பிரேக் போடுற மாதிரி நீ எனக்கு அப்பப்போ போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு முத்து சொல்ல, பிரேக் இல்லைன்னா உங்க வாய் அடங்க மாட்டேங்குதே, அமைதியா இருங்கங்கிறாங்க மீனா. டேய் மனோஜ் நான் கடைசியா கேக்குறேன், நீ என் பேச்ச கேப்பியா மாட்டியான்னு கேக்குறாங்க விஜயா. மனோஜ் பயங்கர தர்ம சங்கடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்க. அம்மா உங்க பேச்ச வந்து ஆரம்பத்துல இருந்தே கேட்கலையேம்மா, இப்ப மட்டும் கேட்கவா போறான்னு முத்து சொல்றாரு. மனோஜ் அவரை ஒரு முறை முறைச்சிட்டு, அம்மா இது வரைக்கும் நீங்க ஏதாவது சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கேனா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாமா ப்ளீஸ்மா, நாளைக்கு அந்த கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணியே ஆகணுமா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கம்மா அப்படிங்கிறாரு மனோஜ். விஜயா முறைப்பா உட்கார்ந்துருக்க. இங்க பாரு விஜயா, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, இன்னொரு நல்ல நாளா பார்த்து செஞ்சுட்டா போகுதுங்கிறாரு அண்ணாமலை. விஜயா சலிச்சு போய், சரி இவன் வரலன்னா பரவாயில்ல, நான் மட்டுமாவது நாளைக்கு அந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்பாடா தப்பிச்சுதுரா தலைன்னு நினைக்கிற மனோஜ். அம்மா அதுதான்மா கரெக்டு, நீங்க போயிட்டு வாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வர்றேன், அப்பதான் எனக்கு 5 லட்சம் வரும்னு புலம்பி முடிச்சிடுறாரு. உடனே எல்லாரும் திடுக்குன்னு மனோஜை பாக்குறாங்க. அந்த லூசு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வேகமாவே சொல்லிட்டாரு, என்னது கல்யாணம் முடிஞ்சா 5 லட்சம் ரூபாய் வருமா அப்படின்னு முத்து உடனே அதை கரெக்டா கேட்க, அது அது கல்யாணம் பண்ண போற என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அந்த கல்யாணம் பண்ண போற ஃப்ரெண்டு மூலமா தான் எனக்கு பணமே வரப்போகுது, அதான் சொன்னேன்னு ஒரு சமாளிப்பு சிரிப்போட முடிச்சுக்கிறாரு மனோஜ். ஆஹா அப்ப நீ ஃப்ரெண்டுக்காக போகல, பணத்துக்காக போற அதானே பார்த்தேங்கிறாரு முத்து. ஏதோ ஒன்று, நாளைக்கு நான் மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு விஜயா சொல்லிட, மனோஜ் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காரு. அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ஆஹா அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. மொத்தம் ஒரு ஷர்ட்டோட கையை மடக்கி விட்டுக்கிட்டு, மீனா நான் ரெடி போலாமான்னு கேட்குறாரு. என்னங்க இப்படியேவா வர்றீங்க என்ன மீனா கேட்க, ஏன் இந்த சட்டை நல்லா இல்லையான்னு கேட்குறாரு அவரு. ஒரு நிமிஷம் இருங்கன்ற மீனா வார்ட்ரோப்பை திறந்து அதுக்குள்ள இருந்து 2 ஷாப்பிங் பேக் எடுக்கிறாங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து ஒரு ஷர்ட் எடுத்து வச்சு, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு ஒரு பேண்ட்டை கொடுக்குறவங்க அடுத்து ஒரு ஷர்ட் எடுக்கிறாங்க. அவர் மேலே வச்சு பார்த்துட்டு, இது நல்லா இல்லை, இது அப்படின்னு இன்னொரு சட்டையை வச்சு பார்த்துட்டு இதுவும் செட் ஆகலைன்னு வைக்கிறாங்க. மீனா இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க ஒவ்வொன்றா எடுத்து அவர் மேலே வச்சு பார்க்குறாங்க. இந்தாங்க இதை போட்டுக்கோங்கன்னு ஒரு ஷர்ட்டை எடுத்து கொடுக்க, எது இந்த ஃபார்மல் சட்டையா, நான் என்ன கார்பரேட் கம்பெனிலையா வேலை செய்கிறேன், டிரைவர் மீனா இப்படி தான் ட்ரெஸ் பண்ண முடியுங்கிறாரு முத்து. அப்படியெல்லாமா பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்க, ஏங்க நீங்கள் எம்எம் டிராவல்ஸோட ஓனரு, உங்ககிட்ட 8 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு சங்கத்தில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் சரி அதுக்காக சட்டையை இப்படி மாற்றிக்கணுமா, எனக்கெல்லாம் ஒரு கருப்பு பேண்ட்டு இல்லைன்னா வெள்ளை பேண்ட்டு மேலே ஒரு சட்டை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு முத்து. இங்கே பாருங்க, நம்ம வாழ்க்கை முன்னேறும் போது நாமளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்க, நாம் போடுற ட்ரெஸ்ஸை வச்சு தானே நமக்கு மதிப்பே கிடைக்குது அப்படின்னு மீனா சொல்ல, என்னது எனக்கு கிடைக்காத மதிப்பு நான் போடுற இந்த பேண்ட்டு ஷர்ட்டுக்காக தான் கிடைக்கணுமா, அப்படி ஒரு மதிப்பு எனக்கு கிடைக்கவே வேண்டாங்கிறாரு முத்து. ஷோ அது அப்படி இல்லைங்க, மற்றவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நீங்க உங்களை மாத்திக்கணும், முன்னேறிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும்ல, அதனால தான் சொல்றேன், முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எனக்கு போட்டு காமிங்க, பிடிங்க போடுங்க போங்க போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு மீனா மிரட்டலா சொல்லி ஒரு செட்டு ட்ரெஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பக்கம் வர்றாங்க. அவரும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சு மீனான்னு கூப்பிட, மீனா திரும்பி பார்த்துட்டு அடுத்தது என்ன ஜாட காட்டுறாங்க. மீனா திரும்பி நின்னுக்க, அடுத்து டார்க் லிலாக்ல ஒரு ஷர்ட்டை போடுறாரு, எல்லாமே புது ஷர்ட்ஸ். அவரு பிரைஸ் டேகோட ஷர்ட்டை போட்டுட்டு திரும்ப மீனாவும் திரும்பி பார்த்துட்டு அடுத்ததுன்ற மாதிரி ஜாட காட்டுறாங்க. அடுத்ததா ஒரு டீப் ப்ளூ ஷர்ட்டை போட்டு காமிக்க அடுத்ததுன்னு காமிக்கிறாங்க. அவரும் சொல்ல தட்டாம ஒவ்வொரு ஷர்ட்டா கழட்டி போட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா ஒரு
லைட் கிரே கலர் பேண்ட்டும் நேவி ப்ளூ ஷர்ட்டுமா அவர் நிற்க திரும்பி பார்க்குற மீனா, ம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பக்கத்தில் வர அவர் ஸ்லீவை மடித்து விட்டுட்டு வர்றாரு. உடனே அதை தடுத்து நீட்டி விட்டுட்டு, எப்போ பாரு மேலே மேலே கையை மடித்து விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா கரெக்டாக நீட்டாக மடித்து விடுறாங்க. நல்லா இருக்கான்னு மீனா கேட்க, எனக்கு இப்படிலாம் வராது மீனா, கையை அப்படியே இழுத்து விட்டுருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே மீனா கொஞ்சம் கோவமா, இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சிரிப்போட முடிக்கிறாங்க. சரிம்மா தாயன்ற மாதிரி தலையை ஆட்டி வைக்கிறாரு முத்து. மீனா அவரோட இன்னொரு ஷர்ட்டு கையை மடிச்சு விட்டுட்டு இருக்கு. முத்து ஒரு ஜாலியான பார்வையோடு பார்க்குறாரு. நாம் போடுற ட்ரெஸ்ஸை மட்டும் இல்லை, நம்மளையும் ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா கண்டிப்பாக பார்த்து பார்த்து தான் ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு ரசனையோட மீனாவை பார்த்துட்டு இருக்க. மீனா அவங்களோட 2 கையையும் மடிச்சு விட்டுட்டு, பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மீனா அப்படிங்கிறாரு. அடுத்து ஷர்ட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க இன் பண்ணி விட போக, அவரு உடனே இடுப்பில் கிச்சு கிச்சு மூட்டின மாதிரி, ஐயோ மீனா நானே பண்ணிக்கிறேன்னு தாவி ஓடிடுறாரு கொஞ்சம் தூரம். ஏன் நான் பண்ணா என்னவா அப்படின்னு மீனா கேட்க, அது கூச்சமாக இருக்கு அப்படின்னு அவர் நெளிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் கூச்சம் வருதா அப்படின்னு மீனா கேட்க, நீ போய் அந்த பக்கம் திரும்பி நில்லு, நான் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு அவர் ஏகப்பட்ட கூச்சத்தோடு சொல்கிறாரு. ஏங்க அப்படின்னு மீனா சொல்ல, போ அப்படின்னு அவர் நெல்லிய மீனா சிரிச்சுட்டே வர்றாங்க. திரும்பி பார்க்க கூடாதுன்னு இதில் ஒரு வார்னிங் வேற கொடுக்குறாரு அவரு. அடுத்ததா அவரு டக்கின் பண்ணிட்டு பேண்ட்டை போட்டு பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபார்மலா நின்றுட்டு இருக்க மீனான்னு கூப்பிடுறாரு. மீனாவும் திரும்பி பார்த்து விழிகள் விரிய அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க. இவ்வளோ ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணது அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க. ரெண்டெட்டு இப்படியும் அப்படியும் நடக்கிறவரு கட்டிலோட கையில வச்சுக்கிட்டு தாஞ்சி நிக்கிறாரு. மீனாவும் அவர் பக்கத்துல ரசனையோட வந்து பார்த்துக்கிட்டு, இப்பதான் டிராவல்ஸ் ஓனர் மாதிரி இருக்கீங்க, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு அவங்க திருஷ்டி கழிக்க, 10 இல்லைங்க 20 25 நெட்டி விழுது. ஷோ நான் தான் உனக்கு அதை பண்ணணும் அப்படின்னு அவரு மீனாவுக்கு திருஷ்டி கழிக்கிறாரு. நெட்டி படன்னு விழுது. சரி சரி வா போலான்னு அவரு நடக்க ஆரம்பிக்க, இருங்க எங்க போறீங்க, உங்க போன் கொடுங்கன்னு மீனா கேக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே அவரு போனை எடுத்துட்டு வர, கொடுங்கங்க அப்படிங்கிற மீனா, எங்க அங்க இருந்து அப்படியே நடந்து வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு வீடியோ எடுப்போன்னு மீனா சொல்ல, அவரும் ஒரு விண்டோ கிட்ட போயிட்டு அங்க இருந்து அப்படியே மெதுவா நடந்து வர்றாரு. வரவான்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு முத்து அப்படியே மெதுவா நடந்து வர மீனா ரொம்ப சிரிப்பும் சந்தோஷமா வீடியோ எடுக்கிறாங்க. அவரும் ட்ரெஸ் விளம்பரத்துக்கு போஸ்ட் பண்ற மாதிரி அங்க பிடிச்சிட்டு நிக்கிறது, 2 பாக்கெட்டுக்குள்ளேயும் கையை விட்டுட்டு நிக்கிறது, தலையை சரிச்சு பாக்குறது அப்படின்னு டிஃப்ரெண்டா போஸ் கொடுக்குறாரு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்த மீனா அவங்களும் ஃப்ரேம்குள்ளே வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. விஜயா பூஜை ரூமில் போய் சாமியை கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடியாகி வெளியே வர்றாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் ரூம்ல இருந்து புன்னகை மன்னர்களாக வர்றாங்க. சாமி ரூம்ல இருந்து வந்த விஜயா தயிரில் போட்ட வடை மாதிரி முகம் புஷ்ஷுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் நிமிந்து பார்க்குறாரு. அப்படியே அவங்க பையனை தலையிலேருந்து கால் வரையிலும் மெதுவாக பார்க்குறாங்க விஜயா. அவரோட ட்ரெஸ்ஸு நடை உடைன்னு எது மாறினாலும் அவர் முகத்தில் இருக்க சிரிப்பு மட்டும் மாறவே இல்லை. பயங்கர பாசிட்டிவ் வைபோடு இருக்க அந்த சிரிப்போட அப்பா கிட்ட வந்து, அப்பா எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. நல்லா இருக்குதுரா, ஆனா புதுசா என்ன இப்போங்கிறாரு அண்ணாமலை. டிராவல்ஸ் ஓனர் இப்படிதான் இருக்கணும்னு மீனா மாத்தி விட்டா அப்படின்னு முத்து மீனாவை பார்க்க, மீனாவும் கலக்குன்னு சிரிக்கிறாங்க. மீனா சொல்றது உண்மைதான், நம்ம வாழ்க்கை மாறும்போது நாமும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்ன மீனா சொன்னதை அப்படியே இவர் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கு, 2 பேரும் பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களா இதை அப்படின்னு முத்து பார்க்க, ஏங்க அப்படின்னு மீனா பார்க்குறாங்க. விஜயா ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு, சரியா போச்சு, ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாலும் கார் தானே ஓட்ட போகிற அப்படின்னு கேட்க, முத்து அவங்களையே பார்த்துட்டு நிற்கிறாரு. கார் ஓட்டினா என்னங்கிறேன், இப்போ 8 வண்டிக்கு அவர் ஓனரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா உதட்ட பிதுக்கிட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. முத்து இனிமே இந்த மாதிரியே போடு, இது நல்லா இருக்குப்பான்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா நீ சொல்லிட்டல்லப்பா, இனிமே இந்த மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நல்லா தான் இருக்குது, நல்ல ஜம்முன்னு பெரிய ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கான்னு சின்ன பொறாமையோட பார்க்குறாங்க விஜயா. மீனா நான் பூ பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க நானும் ஸ்ருதிக்காக கேசரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது இப்போ முடிஞ்சிடும் நீங்கள் போங்கன்றாங்க. அடுத்ததான் மீனா கிச்சனுக்குள்ளே போக இப்போ மீனாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயா. கேசரின்னு வார்த்தையில் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா,
மீனா நேராக கிச்சனுக்கு வந்து கேசரியை கரண்டியில் எடுத்து காமிக்கிறாங்க. அங்கே வர்ற ஸ்ருதி, மீனா வாசனையே சொல்லுது, கேசரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க கொஞ்சம் தட்டில் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போது ரெடியாகி அங்கே வர்ற ரவியும், அண்ணி உங்களுக்கு வேலை வச்சுட்டோமான்னு கேட்குறாரு. யோ இதில் என்ன இருக்கு ரவி, இந்த ஆர்டரை ஸ்ருதி வாங்கி கொடுத்தது தான், அவங்களுக்காக செய்யறது எனக்கு சந்தோஷம்தான்றாங்க மீனா. கேட்டுக்கிட்டியான்னு ஸ்ருதி கேட்க, நல்ல காம்போ தான்னு ரவி சிரிக்க, ஸ்ருதி அதை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடுத்ததான் மீனா கரண்டியில் 2 கிண்டு கிண்டி அதை இறக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சோஃபாவில் வந்து உட்கார, என்னோட ரெஸ்டாரண்ட் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனான்றாங்க ஸ்ருதி. ஃபர்னிச்சர்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் ஆம்பியன்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டச் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்றாங்க ஸ்ருதி. கொஞ்சம் தனித்துவமான அலங்கார பொருட்கள், ஸ்டைலிஷான அக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ல வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். அது ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் தரமான ஃபீலை கொடுக்கும். ஆனா இவ்வளவு அழகான அலங்கார பொருட்கள் எங்க கிடைக்கும்னு தான் தெரியலன்னு ஸ்ருதி மீனாட்ட சொல்றாங்க. நீங்க இதை பத்தி கவலையே படாதீங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் வேலையில நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபினிஷிங் டச் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கலான்னு நினைச்சேன், அதெல்லாம் இன்னைக்கு வந்துடும். கண்டிப்பா அந்த இடத்துக்கு ஒரு தனிய அழக கொடுத்துரும் அப்படின்னு மீனா சொல்ல, ஸ்ருதி ஆச்சரியமாகி, நிஜமாவா சொல்றீங்க மீனா அப்படின்னு கேட்க, மீனாவோ அப்படின்னு சிரிப்போட தலையாட்டுறாங்க. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, கொஞ்சம் அழகான காஃபி மக்ஸ், அழகான டேபிள் கிளாத்ஸ், அது மட்டும் இல்லை சில அலங்கார பொருட்கள்னு நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்னு மீனா சொல்ல, ஸ்ருதி ரசனையும் ஆர்வமா தலையாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்காக நம்ம ரெஸ்டாரண்ட் இன்னும் ஸ்டைலிஷாகவும் அவங்கள வரவேற்கிற விதமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்து ஒவ்வொரு பொருளையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்க பர்ஃபெக்டான ஆம்பியன்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் ஃபினிஷிங் டச்சா இருக்குன்றாங்க மீனா. சூப்பர் மீனா, இந்த மாதிரி பொருட்களை தான் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இதெல்லாம் அந்த இடத்த இன்னும் ஸ்பெஷலாகவும் அழகாவும் மாத்திடும் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்க, மீனா அப்படின்னு முத்து கூப்பிடுற சத்தம் கேட்குது. மீனாவும் ஸ்ருதியும் அங்கே பார்க்க, அவரு ஃப்ளிப்கார்ட் பார்சல் ஒரு 3-4 கையில் வச்சுட்டு, மீனா நீ ஆர்டர் பண்ணதெல்லாம் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே வராரு. மீனாவும் கலகலன்னு சிரிச்சுட்டு, செம்ம டைமிங் ஸ்ருதி, எதிர்பார்த்த பொருள் எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொடுங்கன்னு எழுந்து நின்று முத்துக்கிட்ட அந்த பாக்ஸஸ் எல்லாம் வாங்குறாங்க மீனா. பாக்ஸஸை பிரித்து 2 பேரும் காஃபி மக் எடுத்து சேர் பண்ணிட்டு அப்படியே டேபிள் மேலே வைக்கிறாங்க. அடுத்ததான் அந்த காலத்து மைக் மாதிரி இருக்க ஒன்று, அடுத்து கப்பன் சாசர் ஒவ்வொன்றையா சிரிப்போடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல என்ன மீனா கேட்க, ஸ்ருதியும் ரொம்ப ஆர்வமாக அடுத்தடுத்துன்னு எடுத்துட்டு இருக்காங்க. முத்து ரொம்ப ஜாலியான சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததான் ஒரு டாய், அந்த டாய் மேலே கப்பு வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்க, அது மேலே வச்ச அந்த டாய் கோயின்னு ஒரு சத்தம் கொடுக்குது. ரவுண்டாக ஒரு ப்ராடக்டை மீனா எடுத்து கொடுக்க, அது என்னதுன்னு திருப்பி பார்த்துட்டு வைக்கிறாங்க ஸ்ருதி. முத்துவும் ரொம்ப ஆர்வமாக அது என்னதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொருளை பார்க்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மூவியில் வர த ஃபவுண்டைன் ஆஃப் யூத் மாதிரியே இருக்கு. 2 பேரும் எல்லாத்தையுமே எடுத்து டீப்பாய் மேலே வச்சுட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. முத்துவும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு மீனா, இவ்வளோ பொருட்களை எங்கேருந்து வாங்கினீங்கன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இந்த எல்லா பொருட்களையுமே நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்ல ரொம்ப பெரிய ரேஞ்சில் நேர்த்தியான அழகான நல்ல தயாரிப்புகள்லாம் கிடைக்கும். சர்ச் பண்ணும்போது அலங்கார பொருட்கள், மேஜை மேலே வைக்கிற பொருட்கள், பரிமாறுறதுக்கு தேவையான பொருட்கள்னு நிறைய ஆப்ஷன்ஸ் ஃப்ளிப்கார்ட்லயே இருக்கு. உங்க ரெஸ்டாரண்டோட ஸ்டைலுக்கும் மேட்ச் ஆகிற பர்ஃபெக்டான திங்ஸ் செலக்ட் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நான் உங்களுக்காக இவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு மீனா பர்ஃபெக்டா அந்த விளம்பரத்துல பேசி முடிக்க ஸ்ருதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல மீனா, யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் பிரைசஸ், அதோட ஈஸி ரிட்டர்ன்ஸும் இருக்கும்போது ஷாப்பிங் ரொம்ப ஈஸி ஆயிடுதுல்ல. தேடுற எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா
நமக்கு நேரமும் சேவ் ஆகுது, அதே மாதிரி ஷாப்பிங்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குதுல்ல அப்படின்னு முத்து கேட்க மீனாவும் சிரிப்போட ஆமான்னு தலையாட்டுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மீனா. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால என் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல 3 பேரும் ஒரு வழியா சிரிச்சிட்டு அந்த பொருளையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது ஜீபூம் பண்ற மாதிரி அந்த பொருள் ஒண்ணு கூட காணோம். இப்ப அண்ணாமலை மட்டும்தான் உட்கார்ந்துருக்காரு. விஜயா கோவிலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன விஜயா கிளம்பிட்டியான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாங்க, மனோஜுக்காக கோவிலுக்கு போறேன்னு சொன்னேன்ல, அவன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்காக நான் போயாவது கும்பிட்டுட்டு தானே வரணும். அப்படின்னா தான் அவனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும்னு விஜயா சந்தோஷமா சொல்றாங்க. அப்படியோ நல்லது நடந்தா சரி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க கிச்சன்ல இருந்து ரவி அவங்க ரூமுக்கு போறதுக்காக வந்தவரு அவங்க அம்மாவும் அப்பாவும் பேச அங்கேயே நின்றுடுறாரு. அடுத்து ரூமை திறந்துட்டு மனோஜ் வெளியே வர எல்லாரும் ஆன்னு அவரையே பார்க்குறாங்க. பட்டு சட்டை பட்டு வேஸ்டின்னு அவர் அப்படியே பள்ளீர்னு வந்து நிற்க விஜயா ஆன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ரவியுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு ரூம்குள்ளே போக போனவர் அப்படியே மனோஜை நோக்கி வர்றாரு. மனோஜ் ஏதோ கீ கொடுத்த பொம்மை மாதிரி டிங் டிங்னு நடந்து வந்துட்டு இருக்காரு. அண்ணாமலையும் மனோஜா ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. விஜயா அப்படியே ரொம்ப பிரமிப்போட பார்த்துட்டு இருக்கவங்க மனோஜ் பக்கத்துல வந்து அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் மனோஜ், என்னடா பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு விஜயா கேட்க, சொன்னேன் இல்லம்மா நான் கல்யாணத்துக்கு போறேன்னு அப்படின்னு ரொம்பவே தயங்கிட்டு சொல்றாரு மனோஜ். அதுக்கு நீ ஏன்டா புது மாப்பிள்ள மாதிரி கிளம்பி இருக்கன்னு ரவி கேட்கிறாரு. ஆமாண்டா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வர்ற முத்து மனோஜை பின்பக்கமா இருந்து பார்த்துட்டு இப்படி வந்து பாக்குறாரு அப்படி வந்து பாக்குறாரு. ஆமாண்டா அப்படிங்கிற விஜயா, உன்னை பார்த்தா புது மாப்பிள்ள மாதிரியே இருக்குடா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. முத்து சைடில் பார்த்தாரு, பின்னாடி பார்த்தாரு, அடுத்து முன்னாடி வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா இது மாப்பிள்ள தோழனா போறேன்னு பார்த்தா இப்ப மாப்பிள்ளையாவே நிக்கிற அப்படின்னு பயங்கர ஆச்சரியத்தோட கத்துறாரு முத்து. அப்போதான் ரவி முத்துவை பார்த்துடுறாரு. ஆ அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு முத்துவை பக்கமா இழுத்து, டேய் என்னடா இது புது கெட்டப்பா இருக்குன்னு கேக்குறாரு. நல்லா இருக்காடா, எல்லாமே மீனாவோட செயல் தான்டா, இனிமே நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணுமாண்டா அப்படின்னு முத்து சொல்ல ரவி ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. டேய் என்ன விடுறா, இவன் என்னடா புது மாப்பிள்ள மாதிரி நிக்கிறான்னு முத்து கேக்குறாரு. நான் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன புது மாப்பிள்ள மாதிரி காட்டினாலும் நான் அந்த பப்பரப்பா மனோஜ் தான்ற மாதிரி முகத்தை சிடுசிடுன்னு வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ள, அவன் எனக்காக இதை வாங்கி கொடுத்தாங்கிறாரு மனோஜ். உடனே முத்துவும் ரவியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதானே நீ காசு கொடுத்தா வாங்க போற, உனக்கு கூட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களாடா அப்படின்னு முத்து கேட்க, ஏன் அவனுக்கு இருக்க கூடாதா, உனக்கு கார் ஓட்டுற ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க, மனோஜ் தொழில் அதிபர் அப்படின்னு விஜயா சொல்ல, இருக்கட்டும் அப்படின்னு கிண்டலா தலைய ஆட்டி வைக்கிறாரு முத்து. தலைமட்டம் ஆடல, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி மொத்தமா ஆடுறாரு அவரு. மனோஜ் நல்லா இருக்குடா இந்த ட்ரெஸ், நீ மாப்பிள்ளை தோழனா போற, சீக்கிரமே நீ மாப்பிள்ளை ஆயிடணும்னு விஜயா சொல்ல அவரு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட அம்மாவை ஒரு பார்வை பாக்குறாரு. அதுக்கு தான் உன்னை கோவிலுக்கு வாடான்னு சொன்னேன், நீ வரலன்னு சொல்லிட்ட, பரவாயில்ல உனக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அம்மாவை கொஞ்சம் கில்ட்டியா பாக்குறாரு மனோஜ். மனோஜுக்காக அம்மா என்ன வேணா செய்வாங்கடா அப்படின்னு ரவியும் முத்துவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கும்ன்றாங்க விஜயா. மனோஜுக்கு கொஞ்சம் தாங்கிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. லைட்டா முகத்தை திருப்பிக்கிறவரு, எனக்கு தாம்மா கல்யாணமே நடக்க போகுது, ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியலம்மா, சாரிம்மான்னு கொஞ்சம் ஃபீலிங்கோட நிக்கிறாரு அவரு. விஜயா மகனையே பார்த்துட்டு இருந்துட்டு என்னடா யோசிக்கிற அப்படின்னு கேட்க அவரு டக்குன்னு திரும்பி ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு கொஞ்சம் தடுமாற்றத்தோட பார்க்க மனோஜோட கண்களையே பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. அடுத்து மனோஜ் அப்படியே அண்ணாமலையை பார்த்துக்கிட்டே மெதுவா அவர் பக்கமா நடக்கிறாரு. மனசுக்குள்ள, அப்பா நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என் கல்யாணத்துக்கு நீங்களும் அம்மாவும் என் கூடவே இருந்திருக்கணும், சாரிப்பான்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு கண்கள்ல ஒரு சின்ன வலியோட நிக்கிற மாதிரி பாக்குறாரு. ஆனா அவரு எங்கேயுமே நகரல, அங்கேயேதான் நிக்கிறாரு. ஏய் என்னடா யோசிக்கிறேன்னு விஜயா கேக்குறாங்க. அப்பதான் அவரு சுயநினைவுக்கே வந்து அது ஒண்ணும் இல்லம்மா அப்படிங்கிற மனோஜ் அப்பாவை இப்ப கொஞ்சம் வேதனையான பார்வை பாக்குறாரு. என்ன இவன் அப்படியே பாசத்தை புளியிறான், ஃபீலிங்கை கொட்டுறான், என்ன விஷயம்னு பார்க்குறாரு அண்ணாமலை. இந்த தடவை அதே மாதிரியே மனசுல நினைச்சுக்கிட்டே இப்போ உண்மையாவே அண்ணாமலை முன்னாடி வந்து நிற்கிறாரு. அண்ணாமலைக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே மெதுவா எழுந்து நின்று என்னடா அப்படி பார்க்குறேன்றாரு மனோஜ். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அவர் கேட்க மனோஜ் மென்னு முழுங்கிட்டு, ஒன்றும் இல்லைப்பா,
நான் போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மனோஜ் அங்கிருந்து நகராம அண்ணாமலையவே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு நடையில ஒரு தெம்போ தைரியமோ எதுவும் இல்லாம ரொம்ப துவண்டு போய் நடக்கிறாரு. என்ன இவன், என்னாச்சு இவனுக்குன்ற மாதிரி அண்ணாமலை பார்த்துட்டு இருக்க. என்னப்பா இவன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறான், ஆளே ஒரு மாதிரியா இருக்கான்னு கேக்குறாரு முத்து. வர்ற மனோஜ் விஜயா கிட்ட நிக்க, ஏன் இவன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதோ மழைய முழுங்கின மாதிரியே நிக்கிறானேன்னு விஜயா பார்த்துட்டு இருக்க. அங்க வர்ற மீனா, ஏங்க சும்மா எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டே நிக்காதீங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க மீனா. ஆமா ஆமா அப்பா, சரிப்பா நாங்க போயிட்டு வர்றோங்கிறாரு முத்து. ரவி வா கிளம்பலான்றாங்க ஸ்ருதி. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு கேசரி பேக் தூக்கிட்டு ரவியும் கிளம்புறாரு. மனோஜ் இன்னமும் அப்படியே நின்றுட்டு இருக்க. விஜயா மெதுவா அவரோட கைய பிடிச்சி, என்னடா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நான் வரேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி அப்படின்னு விஜயா சொல்ல, மறுபடியும் அண்ணாமலை முன்னாடி வந்து நிக்கிறாரு மனோஜ். நான் வரேன்பான்னு சொல்லிட்டு ரோபோட் மாதிரி நடந்து போறாரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் குழப்பமும் தயக்கமா மனோஜியை பார்த்துட்டு இருக்க. வாசப்படி வரலும் போறவரு திரும்பி பாக்குறாரு. மறுபடியும் 3 பேர் கண்ணையும் ஒரே குழப்பமான பாச போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கவரு, இதுக்கு மேல நின்னா எங்கேயாவது உளறிடுவோம், எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும், 5 லட்சம் ரூபா அம்பேல் ஆயிடும் நினைக்கிறவரு படக்குன்னு வெளியே போய் செருப்பு போட்டுட்டு படியிறங்க ஆரம்பிச்சிடுறாரு. விஜயா ஒரு மாதிரி குழப்பமா அப்படியே நின்றுட்டு இருக்க. அண்ணாமலை மெதுவா அங்க வந்து, என்ன விஜயா இன்னைக்கு ஆளே மாறி இருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எனக்கு புரியுதுங்க, அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, அவனுக்கு கல்யாணம் ஆகலையன்ற ஆதங்கம் தான் அப்படின்னு ரொம்ப தப்பா கரெக்டா யோசிக்கிற விஜயா, இன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடணும். சரிங்க நான் வர்றேன்னு விஜயாவும் கிளம்புறாங்க. அண்ணாமலை மட்டும் அம்போன்னு நின்றுட்டு இருக்காரு. இங்க கனகாவோட வீட்டுல, கனகா நில்ல கனகா, சொன்னா கேளு கனகா அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்வன் மைடுன்னு எல்லாரும் கனகாவை பிடிக்க அவங்க பெட்டு மேல அங்கங்க நீ ஏறி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு வேணாங்கிறேன்ல அப்படின்னு கனகா இங்கேயும் அங்கேயும் குதிச்சிட்டு இருக்க. 3 பேரும் சேர்ந்து கனகா வான்னு இழுத்து பிடிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா அங்க வர்றவங்க, கனகா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கனகாவோட கைய பிடிச்சிட்டு, என்னாச்சுமா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. மம்மி எனக்கு வேண்டாம் மம்மிங்கிறாங்க கனகா. சரி சரி அப்படின்னு அவங்க அம்மா சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே, நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் கடைக்கு போலாம் வாங்க அப்படின்னு கனகா 2 எடுத்து வைக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கனகாவோட கையை பிடிச்சி, இரு இப்ப வேண்டாம், அவரே இங்க வருவாரு, அவர் கூட தான் உனக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மேரேஜா அப்படிங்கிறாங்க கனகா. ஆமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எனக்கா அப்படிங்கிறாங்க கனகா. ஆமாண்டா கண்ணா, மனோஜ் தான் உனக்கு ஹஸ்பண்டா வர போறாரு, அப்புறம் தினம் நீ அவர் கூட போய் ஃப்ரிட்ஜை பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க கனகா அம்மா. அப்போ மனோஜோட கார் வந்து நிக்க வெளியே எட்டி பாக்குறாங்க தேவிகா. மனோஜ் காரை விட்டு இறங்க, மாப்பிள்ள வந்தாச்சுன்னு சவுண்டு வருது. பேபி அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அங்க ஃப்ளவர் டெக்கரேஷன்ல ஈடுபட்டிருக்க முத்து டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. நாளைய ப்ரோமோவில் மனோஜ் ரூம்ல உட்காந்துருக்க. ப்ரோ நான் போய் கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை பாஸ் அப்படியே வேஷ்டி சட்டோட கலக்கலா இறங்கி வந்துட்டு இருக்க. நானும் வருவேன் அப்படின்னு ஜீவாவும் ஒரு கிரீன் கலர் பட்டு சாரியில அவர் கூட வந்து ஒட்டிக்கிட்டு வர்றாங்க. படியில இறங்குற 2 பேரும் அங்க நிக்கிற முத்துவை பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி நிக்க, இன்னொரு பக்கத்துல இருந்து மீனா வர்றாங்க. சார் அங்க பாருங்கன்னு சொல்ல, இன்னொரு சைட்ல இருந்து ஸ்ருதியும் ரவியும் அங்க வந்து நிக்கிறாங்க. அப்படின்னு ஜீவா படக்குன்னு மாடிப்படியில உட்காந்துக்க, ஐயோன்னு மொட்டை பாசம் உட்கார்ந்து மறைஞ்சுக்கிறாரு. 2 பேரும் விழுந்து அடிச்சு மனோஜ் இருக்க ரூம்குள்ள வர, அங்க சக்திவேலும் வேஷ்டி சட்டில் கலக்கெல்லாம் நின்றுட்டு இருக்காரு. அடிச்சு பிடிச்சி மூச்சு வாங்க ஓடி வந்த மொட்டை பாஸ், பப்பரப்பா மனோஜோட வாழ்க்கையும் பப்பரப்பான்னு ஆக போகுது அப்படின்னு பதறி அடிச்சு சொல்ல, என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு அதிர்ச்சியோட எழுந்து நிக்கிறாரு மனோஜ். இங்க முத்துவும் மீனாவும் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, மெதுவா எழுந்த மனோஜ் படார்னு எழுந்து நிக்கிறாரு. நீங்க இப்படி கொத்தா மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, மனோஜ் பயத்துல நடுங்கிடுறாரு. அப்படியே எகிரி குதிச்சு எங்கேயாவது ஓடிடலான்னு சைடு விண்டோவை திறந்து பாக்குறாரு. ஸ்கிரீனை விளக்கிட்டு விண்டோ டோர் அவரு திறந்து முயற்சி பண்றாரு. ஆனா திறக்க மாட்டேங்குது. எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் கம்மியா இருக்கிற ஒரே ஆள் ரோஹிணி மட்டும்தான். இங்க மனோஜ் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.